ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தேரே பின் ட்ராமாவோட ஃபஸ்ட்டு பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்ராமாவோட செகண்ட் சீசன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த சீசன் இன்ன வரைக்கும் வந்தபடா தெரியலை. அது வரபடி வரட்டும், நம்ம ஃபஸ்ட்டு சீசனை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா இந்த கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பேர் வந்து முட்டசிம். இந்த ஊர்லேயே இவன் தான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியோட பையன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி அதை நம்ம ஹீரோ தான் சால்வ் பண்ணி வைப்பான். இப்போ கூட ஒரு ஆள் வந்து இடத்தகராறாம், அதனால் அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கு காரணமான ஆளை போய் நம்ம ஹீரோ வீட்லேயே போய் மிரட்டி விட்டுட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ அவர் விஷயத்தில் தலையிட்ட அப்புறம் நான் உன்னை சுட்டு கொன்னுடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் இந்த ஊரில் பெரிய செல்வாக்கான குடும்பம் தான், இருந்தாலும் நம்ம ஹீரோ குடும்பத்துக்கு அந்த லெவலுக்கு இல்லை. ஏன்னா ஹீரோவோட அந்த பேரு புகழ் அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யுது. இப்போ கூட மிரட்டிட்டு போகிறான் இல்லையா முர்டசிம், அதனால பையன் ஓவராக துள்ளுறான். போகட்டும் விடுறா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சமாதானம் பண்ணி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பேர் மீரப். இவ வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அப்பா நான் உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஸ்கூல் முடிச்சு இப்போ காலேஜ் போயிட்டுருக்கேன்ப்பா, ஆனால் லா காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து விடவே மாட்டீங்க, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது சரிம்மா நீ சொல்கிறது புரியுது, இருந்தாலும் இதை பற்றி நான் அன்வர்கிட்டையும் அவனோட சிஸ்டர்லாட்டையும் கேட்டுக்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நீ படிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்ப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அன்வர் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தானே, அவர்கிட்ட நீங்கள் ஏன் நம்ம குடும்பத்து விஷயத்தை பற்றி கேட்கணும், நான் உங்களோட பொண்ணு, ஸோ என்னோட விஷயத்தில் நீங்கள் தானே முடிவெடுக்கணும், ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்பா அதெல்லாம் உனக்கு புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க தான் செய்கிறாரே தவிர பொண்ணுக்கு தெளிவான பதிலை சொல்லவே இல்லை, தெளிவான விளக்கமும் கொடுக்கவே இல்லை. அவர் போட்ட அந்த லெட்ரு அன்வருங்கிற ஆள் கையில் கிடச்சிருது. இந்த லெட்டரை பார்த்ததும் இவர் ஏன் ரொம்ப பொங்குறாருன்னு தெரியல, ரொம்பவே கோவப்படுறாரு. அதே சமயம் நம்ம முர்டசிமோட அம்மாவை தான் காட்டுறாங்க. எப்படி வந்து ஆம்பளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முர்டசிம் வந்து அங்கே நிற்பானோ, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணானோ, அதே மாதிரியே தான் பெண்களுக்கு அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட தான் வருவாங்க போல். இவங்க பேர் வந்து மா பேகம்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனை போல் தீர்வு கேட்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்கிற சொல்யூஷனை கேட்டு அவங்களும் கேட்டுட்டு போயிடுறாங்க. சரி அப்படியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறது தான் இந்த ஊரும் கேட்குது, அதே சமயம் இவங்க சொல்கிறது தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்கணும் போல். இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி ஒரு ரூலை போட்டு வச்சுருக்காங்க. குட்டி ஒரு அகிலாண்டேஸ்வரி மாதிரி தான் போல், அந்த மாதிரி அடக்கி ஆள்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி ஊரில் இருக்கிறவங்களையும் சரி. இப்போ இதே வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவ பேர் ஹயா. இவ வந்து முர்டசிம்மை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இவ வந்து நம்ம மாபேகம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணா, சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் தான் வளர்றா. அதனாலே வந்து முர்டசிம் மேலே ரொம்ப ஆசை வந்துடுது. கட்டினா முர்டசிம்மை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மாபேகம் தானே இந்த வீட்டையே அடக்கி ஆள்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரூலை நான் உடச்சி எறியணும், இனிமேல் நான் போடுறது தான் ரூலு, முர்டசிம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இவ கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அன்வர் அந்த லெட்டர் விஷயத்தை பற்றி மாபேகம்கிட்ட போய் பேச போகிறாரு. ஏன்னா இவங்க தான் இவரோட சிஸ்டர் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவரோட அண்ணன் பொண்டாட்டி முர்டசிமோட அம்மா, அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்த குடும்பத்திலே வயசில் மூத்தவங்க. அதனால் இவங்களை கேட்டு தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க போல். ராஜமாதா மாதிரி மீரபோட படிப்பு விஷயத்தை பற்றி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி அவள் வந்து கோட்டு வாசலுக்குலாம் போய் மிதிப்பாளா, இந்த குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகுறது, நம்ம வீட்டில் யாருமே கோட்டு வாசப்படிலாம் ஏறினதே கிடையாது. அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா சும்மா ஒரு எம்பிஏவோ எம்ஏவோ ஏதாவது ஒன்று படிச்சுட்டு போட்டுமே, ஏன் நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் படிக்கல, அதை விட்டு இவள் வந்து லா தான் படிப்பாளா, லாயராக தான் ஆகுவாளா, அதெல்லாம் வேணாம், நான் படிக்க வைக்க வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போய் வக்காஸ்ட்டை போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி முர்டசிம்மை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் வந்து வில்லேஜுக்கு போயிருக்கான் ஒரு வேலை விஷயமா, அவன் வருவான், வர்ற நேரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம முர்டசிம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். அவன் வரான்னு தெரிஞ்சவொடனே அந்த ஹயாங்கிறவ என்ன பண்ணுறான்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், தண்ணி வெளியே போயிட்டு வரீங்களா அதான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக மாபேகம் வந்துடுறாங்க. என்னப்பா போன வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா, நான் அந்த மாளிகை மிரட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. நீ ஏன் தண்ணியை கையில் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் முர்டசிம்காக தான் தண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கொண்டு வரதுக்கு தான் சர்வெண்ட் இருக்காங்களே, நீ எதுக்காக கொண்டு வந்த, ஃபஸ்ட்டு முக்காடை ஒழுங்காக போடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முக்காடை எடுத்து போட்டுக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த ரூல்லாம் முர்டசிம்மை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தானே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம மீரபோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்து நம்ம மீரபுக்கு பர்த்டே வரப்போதான், அதனால நீ எப்போதும் வில்லேஜில் போய் தானே உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவ, இந்த வருஷமாவது நீ எங்கள் கூட செலிப்ரேட் பண்ண, இந்த ஊரில் சிட்டியில் கொண்டாடலாம்ல, நானே உன்னோட பர்த்டே பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினி ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் அப்படி இப்படி பேசி ஒத்துக்க வச்சிடறாங்க. சரி ஓகே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரப் ஒத்துக்கிறா. இந்த பக்கம் மீரபோட படிப்பு விஷயமா மீரபோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக அன்வரும் முர்டசிமும் போயிட்டு இருக்காங்க. அப்போ முர்டசிம் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு என்ன வேணா படிக்கட்டும் அங்கிள், நீங்கள் எதுக்காக இப்போ அங்கே போகிறீங்க, இப்போ நீங்கள் போய் அங்கே சொல்கிறதுனால என்ன மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைப்பா, மீரபும் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவள் வந்து கோட்டு வாசலை விற்கிறதுலாம் ரொம்பவே தப்புப்பா, அதனால் நம்ம போய் சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ அங்கிள் நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி மீரப் கேட்க போகிறது கிடையாது, அவள் நினைக்கிறதா நடக்கும் பாருங்க அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டே தான் வண்டியை ஓட்டிட்டு போகிறான். இந்த பக்கம் முட்டசிமோட தங்கச்சியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ பேர் வந்து மரியம். இவ வந்து அவசரமாக ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங்கிறவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு மாபேகம் வந்துடுறாங்க. நீ எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்துமா என்னோட ஃப்ரெண்டுக்கு எங்கேஜ்மெண்ட்டு, அதனால நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. என்னதான் எங்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் யாரும் உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கூப்பிட்ட மாதிரி தெரியலையே, உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நேராக இன்வைட் பண்ணட்டும், அப்புறம் நீ போன்னு சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட ஃப்ரெண்டுமா, அவளோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போயே தான் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ போகணும், கூப்பிடாமலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹயா சொல்கிறா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நான் முட்டசிம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் போகலாம், நான் உன்னை எதுவும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க, அதனால ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிக்கிறாங்க. காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வேலைக்கார பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் முகம்லாம் நல்லா காயமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட புருஷன் தான் என்னை அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் அடித்தான்னு கேட்டால் என்னோட புருஷன் என்னோட குழந்தைங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போனால், அதை நான் தடுக்க போனேன், அதனால என்னை பயங்கரமாக அடிச்சு போட்டு என்னோட குழந்தைங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாமா, என்னோட குழந்தைங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், ப்ளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே வா என் கூட, உன்னை அடித்தான்ல, இன்றைக்கி நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கா. காரில் போயிட்டு இருக்கும்போதே சொல்லிக்கிட்டே இருக்கா, எத்தனையோ தடவை நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், உன் புருஷன் உன்னை அடிக்கும் போதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுன்னு, ஆனால் நீ தானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு உன்னோட பசங்களை அவன் கூட்டிகிட்டு போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. தப்புதாமா, இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கும் வந்து நின்றுட்டாங்க. அங்கே வந்து புருஷங்காரன் நின்றுட்டு இருக்கான், கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு. இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு நீ அடிக்கிற அடியில் அவன் குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போனான்னு அவன் தன்னால் சொல்லணும், இன்றைக்கி நீ அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கம்பை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. அவளும் மீரப் இருக்கிற தைரியத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கா புருஷங்கிட்ட, எங்கடா என்னோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன அடிப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஓரா துள்றான். ஆமாம் அப்படி தாண்டா அடிப்பேன், என்னோட பசங்களை நீ எங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லை, அதனால ஒருத்தவங்கிட்ட காசுக்கு நான் பதிலாக பசங்களை விற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு தான் அந்த அம்மா பயங்கரமாக போட்டு அவனை அடித்து சாத்துது. அந்த இடத்துக்கு போலீஸ் வர வந்துடுறாங்க. போலீஸ்கிட்ட மீரப் சொல்லிக்கிட்டு இருக்கா, இவன் பண்ண தப்புக்கு பொண்டாட்டி கையில் அடி வாங்கினா தான் இவனுக்கு புத்தி வரும், விடுங்க சார் அவங்க அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு ஆம்பளை அத்தனை பேருக்கு முன்னாடி அடித்தா சும்மா விடுவாங்களா, அதனால அத்தனை பேர் கூடிடுறாங்க. ஒரே கலவரமாக போயிடுது. அப்போ அந்த சைடாக போன முட்டசிம் வந்து இந்த கலவரத்தை பார்த்துட்டு அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். அங்கே மீரப்போட குரலும் கேட்குது. உடனே அங்கேருந்து ஓடி போய் மீரப்போட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு காரில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்துடுறான் வீட்டுக்கே நேராக. வீட்டுக்கு வந்தது வேற ஓவராக முறைச்சிக்கிட்டு இருக்கான் மீரப், நீ எதுக்காக என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படி ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தால் அவனை இழுத்துட்டு வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அன்வர் வீட்டுக்குள்ளே போய் வக்காஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் வராரு, மீரப்போட அப்பா. வந்து அன்வர் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உட்காரத்துக்குலாம் வரல, ஃபஸ்ட்டு உன்னோட பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு. பொண்ணா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மூஞ்ச முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும். என்ன உன்னோட பொண்ணு எங்கே போனான்னு உனக்கு தெரியலையா, உன்னோட பொண்ணு ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, உன்னோட பொண்ணை வளர்க்குற லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் என் பொண்ணு பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, இந்த உன் பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஃபஸ்ட்டு மீரப் வந்துடுறா. அதுக்கப்புறம் பின்னாடியே முட்டசமும் வந்துடுறான். உன்னோட பொண்ணு எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, அத்தனை பேருக்கு முன்னாடி கம்பை வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளையை அடிச்சுக்கிட்டு இருக்கா, அத்தனை பேருக்கு முன்னாடி ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இப்படி தான் உன்னோட பொண்ணை வளர்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மீரப்போட அப்பாவை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே மீரப்புக்கு செமையாக கோந்துருது. எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம அப்பாவுக்கு செமையாக கோந்துருது. மீரப் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவள் அடங்குற மாதிரியே தெரியல. நாங்கள் ரோட்டில் நின்று சண்டை போட்டேன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் சண்டை போடல, இங்கே இருக்கிற வேலைக்கார பொண்ணோட புருஷன் எப்போ பார்த்தாலும் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான், அதனால அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் நாங்கள் போன போலீஸும் அங்கே வந்துட்டாங்க, பெரிய கலவரம் ஆயிடுச்சு, இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா தான் பேசிக்கிட்டு இருக்கா. உன் பொண்ணு பேசுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன உடனே அவருக்கு செமையாக கோந்துருது. மீராப் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிடுறாரு அடிக்கிறதுக்கு. இத்தனை நாளாக தன்னோட அப்பாவோட பாசத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த மீரப்புக்கு திடீர்னு தன்னோட அப்பா தன்னை கையை ஓங்கி அடிக்க வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது எதுவுமே புரியலை. இது விஷயமா மாபேகம் உன்னை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க, அதனால கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அன்வரும் முட்டசிமும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வீட்டில் போய் மாபேகம்கிட்ட வந்து அந்த தெருவில் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாலே மீரபு, அதை பற்றி சொன்னதும் அவங்களுக்கு செமையாக கோந்துருது. அது எப்படி இந்த வீட்டு பொண்ணு ரோட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாளா, இப்போவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா, அப்போ நாளைக்கு லாயரானா என்ன வேணா பண்ணுவா, அவளை இப்போவே அடக்கி ஆகணும், இதுக்கு இப்போ உடனடியாக ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டசிம் நீயே சொல்லுப்பா, உன்னோட அப்பா இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சிருப்போம், அதை நாங்கள் ஏற்றிருப்போம், அதனால் நீ ஏதாவது ஒரு முடிவு சொல்லு, மீரபை எப்படி அடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறான். மீரப்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவள் அடங்கிடுவா, மீரப்க்கு கல்யாணம் பண்ணால் அவள் வந்து லா படிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாரையோ கல்யாணம் பண்ணி வைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஐடியா கொடுத்துட்டேன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் பொண்ணை அடிக்கிறதுக்கு கை வாங்கினார் இல்லையா, அதனால பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு.
மன்னிச்சிருமா மீரப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன்பா நீங்கள் இப்படி பண்ணீங்க, இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டதே கிடையாது, எதுக்காக இன்றைக்கி அந்த அன்வர் முன்னாடி முட்டஸும் முன்னாடி எதுக்காகப்பா அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுமா, ஆனால் இன்றைக்கி நீ பண்ண காரியத்தினால அவங்க முன்னாடி நான் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நின்னேன், அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எதுக்காகப்பா ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கணும், நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட போய் தயங்கி நிற்கணும், அவருக்கு நீங்கள் ஏன் அடிபணிஞ்சிருக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விடுமா, நீ இன்றைக்கி அன்வர்கிட்ட பேசினால அது ரொம்பவே தப்புமா, அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் அப்படி என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ உனக்காக மன்னிப்பு கேட்குறியோ இல்லையோ, உன்னோட அப்பாக்காக நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், ப்ளீஸ் எனக்காக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதும் இவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. மொத்த பேர் கிளம்பி மாபேகம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு அன்வர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்திருக்கா, அன்வர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ரூமில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும், போமா நீ போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அனுப்பி வச்சிடறாரு. இவளும் அன்வர்கிட்ட பேச போகிறா. அவர் வந்த உடனே, வாமா நீ பண்ண தப்பை உணர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பண்ணது தப்பே கிடையாது, நான் பண்ணது எல்லாமே சரிதான், அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நான் போராடினேன், அதை நான் செஞ்சேன், அதில் எந்த ஒரு தப்பும் நான் பண்ணவே இல்லையே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா விரும்பவே இல்லை, ஆனால் என்னோட அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், ஐ எம் ஸோ சாரின்னு திமுறா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படி வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம முட்டசிம் மேலே போய் இடிச்சு கீழே விழ போயிடுறா. டக்குன்னு முட்டசிம் பிடிச்சிடுறான். இவளை இங்கே சடனாக பார்த்ததும், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் இங்கே வரணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது, அதுவும் இந்த வில்லேஜுக்கு உன்னோட மூஞ்சை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, உன்னோட மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் இங்கே வந்ததெல்லாம் என்னோட அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவ்வளோ திமுறை பற்றி அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமா ரூமுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அந்த ஹயா எப்போதும் போல் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம முட்டசிம்மை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்படுறா. அதனால ஏற்கனவே இவளை கண்டாலே பிடிக்காது, இப்போ மீரப் மேலே இருக்கிற கோவத்தில் ரொம்ப திட்டிடுறான். அதனால கோவமாக கிளம்பி போய் மீரப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ என்ன பண்ண என்னோட முட்டசிம்மை, எதுக்காக அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவனுக்கு தான் உன்னை பிடிக்கல, அப்புறம் எதுக்காக நீ உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்டாதவங்க கிட்ட போய் நீ இப்படி வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு, அவன் பின்னாடி அலையிறதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ்வளோ திமுறை பாரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா இவ மேலே. அதே சமயம் இந்த பக்கம் மாபேகம் அவங்களோட புருஷனோட சமாதி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீரபோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு, வக்காஸ் முட்டசிம் அப்பா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, நீ சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே மீரபை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிட்ட, எப்போ எங்கள் வீட்டில் விட போகிற மீரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் என்னதான் இருந்தாலும் மீரபு எங்கள் வீட்டு பொண்ணு தானே, அதனால் நீ எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் வீட்டில் பேசிட்டு என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி மீரப்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவள் படிக்கட்டுமே அப்படின்னு சொன்னால், அவள் படித்ததெல்லாம் போதும் அப்படின்னு அன்னோர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை இதை பற்றி நான் வந்து மீரப்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டுக்கிறேன், அவளோட முடிவும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே நீ வீட்டில் போய் என்ன அதுன்னு பேசு, அப்புறம் வந்து எப்போது மாதிரி இந்த வருஷமும் மீரப்போட பிறந்தனால இங்கே தான் நடக்கணும், சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க. சிட்டிக்கு வந்துடுறாங்க. சிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நிம்மதி பெருமூச்சே விடுறா மீரப். படா ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிறவங்களாம் மனுஷங்களா, ஆண்கள் தான் ரூல் போடுறாங்க, பெண்களை அடக்கி வைக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஊரெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு வழியாக நான் நம்ம ஊருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இப்போவும் மீரப் நினச்சிட்டு இருக்கிறது என்ன, படிப்பு விஷயமா அவங்க கிட்ட கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னோட ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது, என்னோட அப்பா வந்து லா காலேஜில் நான் படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது இவளுக்கு தெரியாதுல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம் அந்த ரொஹேல் வந்து என்ன உங்ககிட்ட ரொம்ப ஓவராக வலிகிறான், அவன் என்ன உனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவனே வந்து பர்த்டே பார்ட்டிலாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கானே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லடி, எல்லாரும் மாதிரி அவனும் ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் உங்ககிட்ட பழகிற விதமே வேறு மாதிரியே தான் இருக்குது, ஏன்னா நாங்களாம் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு, ஆனால் எங்களுக்காக எப்போதுமே இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிலாம் அவன் பண்ணதே கிடையாது, உனக்காக மட்டும் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறான், நீ வேணா பாரு இன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் முன்னாடி அவன் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீரப் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்போ பார்த்தா ஃபோன் கால் வருது. முட்டசிம் தான் கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளும் திமுறா பேசுகிறா. இப்போ உடனே சொல்லு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. வாடி டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு செமையாக கோவம் வந்துடுது. வீட்டுக்கு போய் வந்து மீரப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீரப்பை தேடி முட்டசிம் போயிடுறான். இந்த பக்கம் மீரப்போட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மத்தியில். அப்போ மீரப் கேக் கட் பண்ண போகிற நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம முட்டசிம் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ யார் திடீர்னு ஹீரோ மாதிரி வந்து மீரப்பை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வந்து மீரப்போட ஃபேமிலியோட பர்மிஷனோட தான் இங்கே வந்து மீரப்பை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவளோட பர்மிஷன் வேணும்ல, அவள் பர்மிஷன் இல்லாமல் எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவா, அது மட்டும் இல்லாமல் கேக் கட்டிங்கும் இன்னும் முடியலை அப்படின்னு சொன்னால், உடனே அந்த கேக்கை கையாலே குத்தி அந்த கேக்கை எடுத்து இவனோட வாயில்
கையில் வச்சுக்கிட்டு இப்போ கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சுல, இப்போ இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீரப் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறான். அப்போவும் இவன் வரமாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் மீரப்போட அப்பாவுக்கு கால் பண்ணி மீரப் கிட்ட கொடுக்குறான். அவள் வந்து என்னப்பா இவன் எதுக்காக இங்கே என்ன கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் உடனே கிளம்பி வில்லேஜ்க்கு வாமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் ஏன்ப்பா என்ன எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ அவங்க கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு இவளும் அவங்க கூட கிளம்பி போகிறா. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே கிராண்டாக இவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. மீரப் கேக் வெட்ட போகிற நேரம் பார்த்து மாபேகம் வந்துடுறாங்க. இது மாபேகமோட வீடு தானே, அதனால் அவங்க வந்து விஷ் பண்ணிவிட்டு கையில் ஒரு வளையலை போட்டு விட்டுட்ருக்காங்க. இதனோட குடும்ப வளையல்மா, இனிமேல் இது உன்னோட கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அப்புறம் பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பர்த்டே பார்ட்டியோடு சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னோட பையன் முட்டசிமுக்கு மீரப்பை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், அவளை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே மீரப்புக்கு செம ஷாக்கு. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே ஷாக்கோட முட்டசிமும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏன் மீரப்போட விஷயத்தில் நம்ம மீரப்போட அப்பா வந்து மாபேகமோட முடிவை கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும், அப்புறம் மாபேகத்துக்கு அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.